அதுல இன்றைக்கு நாம் உணர்ந்து திருந்து அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். கருணை காட்டி அமைதி துய்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கு கருணை காட்டணும்? கருணை காட்டினா அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனித பிறவி எடுத்ததற்கு காரணமே இந்த கருணை, அன்பு, கருணை இதனாலதான். மற்ற உயிரினங்கள் துன்பப்படும் பொழுது மற்ற உயிரினங்கள் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு மாடு இன்னொரு மாடு துன்பப்படுதுன்னா போய் பக்கத்துல நக்கி கொடுக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் மற்ற உயிரினங்கள்லாம், விலங்கினங்கள்லாம். ஆனா மனிதர் ஒருத்தருக்கு தான் எந்த உயிரினங்கள் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அறிவு மாற்றலும் இருக்கு. ஆனா மனிதர்கள் தான் எல்லா உயிரினங்களுக்கும் துன்பத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. வெவ்வேறு விதமா துன்பம் கொடுக்கறாங்க. எண்ணத்தினால கொடுக்கிற துன்பம், எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் தெரியறது இல்ல. ஆனா பேச்சினால, செயல்னால, பார்வைனால, சில செய்கைகள்னால மற்றவங்களுக்கு எல்லாம் துன்பம் கொடுக்கிறோம். அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு கீழே வேலை செய்யறவங்க, கொஞ்சம் வறுமையில இருக்கிறவங்க, இல்ல அதிக வறுமையில இருக்கிறவங்க, ரொம்ப அறியாமையில பின்தங்கி இருக்கிறவங்க, ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களெல்லாம் இதை விட இந்த துறைகள்ல எல்லாம் நம்ம தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கோம், இல்ல கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா அடிமைப்படுத்தி வாழறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. செயல்ல கொண்டு வராங்க, பேச்சுல கொண்டு வராங்க. அப்புறம் மனிதர்களுக்கே அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நடந்து போறவர் பார்த்து சைக்கிள்ல போறவர் நம்ம கொஞ்சம் உயர்ந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு ஒரு உயர்வு நிலை வரும். நடந்து போறவர் தன்னுடைய நண்பர் சைக்கிள்ல போயிட்டு இருக்காருன்னா நடந்து போறவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதே மாதிரி சைக்கிள்ல போறவர் தன்னுடைய நண்பர் ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காருன்னா இவருக்கு தாழ்வு மனப்பான்மை. அதே ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கிறவர் அந்த மாதிரி சைக்கிள்ல போயிட்டு இருக்காருன்னா அவரை கொஞ்சம் மதிப்பு குறைவா பாக்குறது. இப்படிதான் மனித மனம் அலபாஞ்சுகிட்டே இருக்கு. எதிர்மறையா அலபாஞ்சுகிட்டே இருக்கு. இப்ப இது ஏன் வந்துச்சுன்னா விலங்கின பதிவுகள் தான். ஒரு சிங்கம் மானை பிடிக்குது, ஒரு புலி இன்னொரு விலங்கினத்தை பிடிக்குது. இதுக்கெல்லாம் ஆற்றல் அதிகம். அப்ப எது சக்தி வாய்ந்ததா இருக்கோ, தனக்கு உணவு வேணும்னா சக்தி இல்லாதத, ஆற்றல் இல்லாதத அது பிடிச்சு சாப்பிடுது. இந்த மாதிரிதான் 2 அறிவு உயிரினங்கள்ல இருந்து அப்படிதான் வாழ்க்கை நடந்துட்டு வரும். அப்ப இந்த மாதிரி ஆனா மத்த டயத்துல அது இந்த மாதிரி துன்பத்தை கொடுக்கறது இல்ல. பசிக்கும் பொழுது மட்டும்தான் அதை பிடிச்சு சாப்பிடுது. அது கூட பசியை தணித்துக் கொள்வதற்கு தானே தவிர ஒரு அடிமைங்கிற எண்ணமோ அப்படிலாம் இல்ல. ஆனா இந்த மாதிரி அடிச்சு சாப்பிடுறதுனால அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுல வருது. இதே மாதிரி மனிதர்கள் விலங்கினங்கள்ல இருந்து வந்திருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் தானா வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட மட்டும் இல்லாம நம்ம வாழும் முறை, வாழ்ந்த வாழ்க்கை, அந்த காலத்துல குழு குழுவா வாழ்ந்துட்டு இருந்தோம். குழு குழுவா வாழும் பொழுது அங்க வெவ்வேறு விதமான சௌகரியங்களும் இருந்திருக்கு, பிரச்சனைகளும் இருந்திருக்கு. அறிவுல அந்த குழுவிலே தேர்ச்சி பெற்றவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் வழி காமிப்பாங்க. உடல் ஆற்றல் அதிகம் பெற்றவங்க மற்றவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் வாழும் முறை வர ஆரம்பிச்சது. ஆனா மனிதர்களுக்கு இந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கு. அது அதிகமா போக 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 ஈகோ அதிகமாக யாரு பாதுகாப்புங்கிற ஒரு நல்ல ஒரு தன்மையை ஈகோனால அவங்க மத்தவங்கள அடிமையா பார்க்க ஆரம்பிச்சாங்க.
அதே மாரி செல்வத்துல உயர்ந்தவங்க, அறிவில உயர்ந்தவங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாம் யாரு தனக்கு குறைவா இருக்காங்களோ, அவங்களெல்லாம் அடிமையா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நமக்கு உதவி செய்றாங்கங்கிற எண்ணம் கூட இல்ல. அதுக்கப்புறம் சரித்திரத்த பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட அடிமைப்படுத்தியிருக்கு. எல்லாமே என்ன பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த குணங்கள் இருந்ததுனால, ஒரு நாடு இன்னொரு நாட அடிமைப்படுத்துறது, மனிதர்கள் மனிதர்கள அடிமைப்படுத்துறது அப்படின்னு இது வழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதே மாரி தான் நம்ம நாடுகள் அந்த மாரி ஆங்கிலேயர்கள் கிட்ட கிட்டத்தட்ட 300 வருடங்கள் அடிமையா இருந்திருக்கு. எல்லா நாடுமே அந்த மாரி ஆயிருக்கு. மலேசியா அவங்களெல்லாம் பார்த்தா ஜப்பானுக்கு கீழ இருந்திருக்காங்க. அப்ப அந்த அடிமை வாழ்க்கை அவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கு. துன்புறுத்தலோட இருந்திருக்கு. நம்ம தெரியும். இந்த கப்பலுடைய தமிழன் பார்த்தாலே, அந்த சினிமா பார்த்தாலே நமக்கு தெரியும். எவ்வளவு தூரம் அவங்கலாம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதே மாரி தான் மலேசியா போனபோது, அவங்க ஜப்பான்காரங்க கிட்ட எப்படி அடிமையா இருந்தாங்கன்னு நெறைய பெரியவங்கலாம், வயதில முதிர்ந்தவங்கலாம் அவங்கலாம் பழகி சொல்லிட்டாங்க. அந்த ஜப்பான்காரங்க வராங்கன்னா, பெண்கள அவங்க தனக்கு சௌகரியமா உபயோகப்படுத்திக்கிறதுக்கு வருவாங்களாம், இரவு நேரத்துல. பூமியில குழிய தோண்டி, அதுக்குள்ள இரவு நேரத்துல பெண்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்களாம். என்ன இருக்குன்னு கேட்டாக்கா, அதுல தண்ணி வச்சிருக்கோம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. தண்ணி பானைகள்லாம் வச்சிருக்கோம் அப்டின்னு. மேல ஒரு மரப்பலகைய மூடிடுவாங்க. அப்புறம் இவங்க கணவனெல்லாம் துன்புறுத்துறாங்க. இந்த மாரி மனைவிய அனுப்பலன்னா, அவங்க கண்ணுக்கு எதிர்க்கயே அந்த கணவரெல்லாம் நெருப்புல தூக்கி போடுவாங்க. ஜப்பான்காரங்க இந்த மாரி மலேசியாக்காரங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. மத்த நாட்டுக்காரங்கள. அப்போ இந்த மாதிரி அடிமைத்தனம் இருந்ததுனால, எல்லா இடத்துலயும் இந்த மாரி துன்பங்கள்லாம் வந்தது. இந்தியாவும் அந்த மாரி இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் இப்ப போச்சு. ஆனா இன்னும் இப்ப பார்த்தா ரஷ்யா, அது சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இஸ்ரேல், அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடிமையாக்கணும், தான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு இன்னும் இது தொடர்ந்துகிட்டே வருது. ஆனா, சாதாரணமாவே இந்த அடிமைத்தனம் நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கிறோம்? வீட்ல கூட பார்க்கிறோம். கணவன் மனைவிய அடிமையாக்குறது. இப்ப சமீப காலத்துல மனைவி கணவர்கள அடிமையாக்குறது. அப்புறம் பெரியவங்களா பொறந்திருக்காங்கன்னா, அண்ணா தங்கைய, அக்கா தம்பிய இப்படி அடிமையாக்குறது. அப்புறம் பவர் இருந்துச்சுன்னா மாமியார் மருமகள, மருமக தனக்கு பவர் வரும்போது மாமியார, அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்ல வேலை செய்றவங்கள, அப்புறம் தனக்கு கீழ வேலை செய்றவங்கள, எங்கெங்கெல்லாமோ செல்வந்தர்கள், ஏழைகள, ஏழை மக்களை அப்படின்னு எல்லா இடத்துலயும் இந்த அடிமைப்படுத்தும் எண்ணம் இருந்துகிட்டே வருது. தொடர்ந்துகிட்டே வருது. இது என்ன விளைவ கொடுக்கும்? இவங்களுக்கெல்லாம் இது தெரியல. அததான் இங்க மகரிஷி இந்த கவிதையில விளக்குறார். அடிமைப்பட்டோர் உளம் வருந்த அவர்கள் எண்ண அலைகள் நாளடைவில் பெரும் வலுவைப் பெற்று அடிமை கொண்டோர் வருந்தி வாழ்வு இழக்கச் செய்யும். அறியாதோர், வறியர், எளியோர்கள் தம்மை அடிமை கொள்ளும் மனப்பான்மை ஒழித்து உதவி, அவர்கள் உயர் நலம் காண தொண்டு செய்து அடிமை முறை ஒழித்திடுவோம். அனைத்து உயிர்க்கும் அன்பு கருணை காட்டி அமைதி துய்ப்போம். அப்படின்னு இந்த கவிதையில குடுக்குறார். நம்ம எல்லாரையும் அடிமைப்படுத்திடுறோம். அடிமைப்படுத்தினாக்க ஆனா அடிமை யாரெல்லாம் அடிமைப்படுறாங்களோ, அவங்க மன வருத்தமே சாபமா மாறி, யார் அடிமைப்படுத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைய கீழ்நிலைக்கு கொண்டு போகும். இந்த விளைவு யாருக்கும் தெரியல. அவங்க கன்டினியூஸா தொடர்ந்து அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால, அதுல ஒரு சந்தோஷம் படுறதுனால, அவங்க தான் சொல்றது நடந்துட்டே இருக்கு. கடவுள் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கார். இவங்க அடிமையா இருக்கிறது இவங்களுடைய கர்ம வினை. அப்படின்னு இன்னும் அடிமைப்படுத்தி வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ இதுக்கு விளைவு என்ன? இப்ப பாக்குறோம். ஆனா,
சிறிது காலத்துக்கு பிறகு இது விளைவு சில சமயம் உடனே கூட விளைவு கிடைக்கும். சில சமயம் அது சந்ததிகளுக்கு போகும். சமீபத்துல ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். கொஞ்சம் வயதான அம்மா. அவங்களுக்கு ஆற்றல் இருக்கும்பொழுது 60 வயசு, அந்த மாரி 55 வயசு, 60 வயசு இருக்கும்பொழுது, அவங்களுக்கு மகன், மகள் எல்லாம். அவங்கலாம் திருமணமாகி, அவங்க வாழ்க்கையில செட்டில் ஆயிருந்திருக்காங்க. பெண்ணுடைய பையன், அவங்க குழந்தைங்க வரும்பொழுது, நல்ல என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து செய்து குடுப்பாங்க. இவங்க பையன் வீட்ல தான் இருந்திருக்காங்க. அதே பையனோட குழந்தை, அவர் ஏதாவது சாப்பிடும்போது, சாக்லேட் சாப்பிடும்போது, இந்த மாரி ஏதாவது இருக்கும்போது, நேரத்துக்கு உணவு குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி சாக்லேட் சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைக்கு சரியா குடுக்கல. பள்ளிக்கூடத்துலயும் வந்தா கூட நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கறதில்ல. அதே பெண்ணோட குழந்தைங்களுக்கு அவ்வளவு வந்து அதிகமாவே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் பண்ணி, அந்த மாரி எல்லாம் வந்து நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதெல்லாம் நான் கூட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாச்சு. அப்புறம் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்றோம்னே தெரியல. அவங்க படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண்ண போட்டுருக்காங்க. அந்த பெண் இந்த அம்மாக்கு அவ்ளோ கஷ்டம் குடுக்குறாங்க. சத்தம் போட்டா அடிக்கிறது, அப்புறம் கிள்றது, நகத்துல கீறது, இந்த மாரி துன்பங்கள்லாம் குடுக்குறாங்க. ஆனா வேற ஆள் கிடைக்காதனால இவங்கள தான் வச்சுக்க வேண்டியிருக்கு. வேற வழி தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ எப்படி விளைவு பாருங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கிறோம் சில விஷயங்கள். விளைவு அவ்வளவு சீக்கிரமா அந்த இறைநிலை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் காமிக்கும். நம்ம குடும்பத்திலயும் பார்க்கிறோம். எவ்வளவோ பார்த்தோம். நம்ம அத வந்து தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டேங்கிறோம். சில இடத்துல டெல்லியில நாங்க வந்து இந்த பாடங்கள்லாம் சொல்லிக் குடுக்கும்பொழுது, மனவளக்கலை பயிற்சி குடுக்கும்பொழுது, ஒரு அம்மா வந்தாங்க. வந்து பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. சரி சொல்லுங்கன்னு. அந்த அம்மா தன்னுடைய பொண் வந்து எப்படி தன்னை வேலை வாங்குறாங்க? தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி தன்னை எப்படி வந்து படிப்பறிவு இல்லைன்னுட்டு கஷ்டப்படுத்துறாங்க. இந்த அம்மா, அப்பா படிக்க வைக்கிறனால தான் பொண்ணுக்கு படிப்பு வருது. படிக்க முடியுது. ஆனா அப்பா கிட்ட இவங்களோட அந்த அடிமைத்தனம் செல்லல. அம்மா மாட்டிக்கிட்டாங்க. அதனால அம்மாவ அவ்ளோ அடிமைத்தனம் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிர்க்கயே கேலி பண்றது, அந்த மாரிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்ண இந்த மாரி செய்றாங்க, என் பொண்ண இந்த மாரி செய்றாங்கன்னு வந்து அழுதாங்க. என்ன செய்ய முடியும்? வாழ்த்துறது ஒண்ணு தான் முடியும் அப்டின்ட்டு நான் சொன்னேன். அந்த பொண்ண திட்டவும் முடியாது. எப்படியெல்லாம் அந்த அடிமைத்தனம் வருது. மாமியார் அதே மாரி மருமகள தான் வந்து புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கூட்டு குடும்பத்துல இருக்காங்கன்னா, இதுல ரொம்பவே வந்து இந்த வீட்டு விலகாகி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்குறாங்கன்னா, எத்தன விதத்துல அடிமைப்படுத்துறாங்க. சாப்பாடு சரியா குடுக்கறதில்ல. பழைய சாதத்த குடுக்கறது. நல்லதுதான். இருந்தா கூட அத எங்கேயோ வச்சு குடுக்கறது. வேலைக்கு வந்து இந்த தேநீர், காஃபி இதெல்லாம் கூட குடுக்காம கஷ்டப்படுத்துறது. இந்த 3 நாட்கள் இவங்க தானே. எப்படிலாம் நடக்குது? பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள், வேலை செய்யற இடத்துல வேலை செய்றவங்க, வீட்டுக்கு வேலை செய்றவங்கள அந்த மாரி அடிமைப்படுத்துறது. நீயா நானா நிகழ்ச்சியில பார்த்தோம். அந்த மாரி நமக்கு அவங்க உதவி செய்ய வராங்க. அவங்க இல்லன்னா எவ்வளோ கஷ்டம். ஆனா, அவங்களுக்கு சரியா சாப்பிட தட்டு கூட இருக்குல்ல. உடைச்ச தட்ட குடுக்குறாங்க. உடைஞ்ச கப்புல குடுக்குறாங்க டீ, காஃபிலாம். அப்படின்னு எவ்வளவோ பகிர்ந்து கொண்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மனித மனதுக்கு தான் மற்றவங்க துன்பப்படுறத போக்கக்கூடிய தன்மை இருக்கு. அப்படின்னு இருக்கும்பொழுது, இந்த அளவுக்கு நாம அவங்கள அடிமைப்படுத்துறோம். எவ்வளவு வந்து ஒரு பிரச்சனையான விஷயங்கள் இதெல்லாம். அப்போ மனிதனுடைய பிறவியினோட பயனையே நாம தெரியாம
அவ்வளவு வந்து அடிமைத்தனத்துல நாம வாழ்ந்துட்டு வரோம். இததான் மகரிஷி அவங்க எவ்வளவோ விதத்துல நமக்கு எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த காலத்திலேயே ஆயிரத்தில் ஒருவன் பாட்டு அவங்க வந்து அவங்க வந்து பாட்டுல வந்து சொல்றாங்க. ஆயிரத்தி ஒருவன் பாட்டுல, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். அதுல சொல்றாங்க. அது வந்து அடிமை போக்குற கதை தான். காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. அப்படின்னுட்டு அந்த அடிமைத்தனம் போக்கணும் அப்படின்னு தான் அந்த படத்துல முழுக்க முழுக்க அது கதையா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னுட்டு அந்த கவிதையில இருக்கு. எவ்வளவு அர்த்தமுள்ள கவிதை பாருங்க. அப்போ எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னுட்டு நம்ம எல்லாமே வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிற எத்தனையோ கவிதைகள் இருந்தாலும், இந்த மாதிரி அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த கவிதை மனச தொடுது. எவ்வளவு அழகான அந்த அந்த வார்த்தைகள் பாருங்க. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லை. ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே உரிமை கீதம் பாடுவோம் அப்படின்னுட்டு அந்த கவிதையில எழுதுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அடிமைத்தனமா வாழறவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அத பார்த்து நம்ம வந்து அந்த துன்பத்தை போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கார். ஒருவருக்கு அடிமையாக இருந்தால் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுவதில்லை. ஏன்னா அந்த அடிமைத்தனத்தினாலேயே உடலும் குன்றி போயிடுது. அதுக்கப்புறம் மனமும் விரிவடையறது இல்ல. அப்ப அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுவதில்லை. உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினைச்சா கூட அடிமைத்தனத்தினால அவங்களால அத செயல் வடிவத்துக்கு கொண்டு வர முடியாத நிலை தான் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்போ எத்தனையோ விதமான இந்த மாதிரி அடிமைத்தன வாழ்க்கை அந்த கதைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அங்கங்க நாட்டுல இப்ப நடக்கவும் நடக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி வரணும் அப்படிங்கறதுனாலதான் மகரிஷி அவங்க இந்த அடிமைத்தனத்தை போக்குவதற்கு வேண்டிய இந்த விஷயத்தை கொடுக்கிறாரு. அவரும் அதான் சொல்றாரு. நம்ம இயக்கத்துல மனவளக்கலையில இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிறதுனால மனம் விரிவடைய தொடங்கும். ஆகினி தவம் வரும்போதே மனம் விரிவடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி அறியாமையில இருக்கிறவங்க, ஏழை மக்கள், எளியோர்கள் இவங்களெல்லாம் அவங்க வந்து கர்ம வினையினால அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்காக அவங்க அடிமைத்தனம் அந்த மாதிரி வாழ்க்கை வாழணுங்கிறது இல்ல. கர்ம வினை இருந்தா கூட அத போக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம கிட்ட அந்த இறைநிலை கொடுத்திருக்கு. அதனால அதுலேருந்து எப்படி அவங்கள மீட்டு கொண்டு மேல வர முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அடிமைத்தனத்தினால நான் இத செய்யி, அத செய்யி, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு நம்ம அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறதுனால, அத தவறான வழியில எதிர்மறையா அத உபயோகப்படுத்தக் கூடாது அப்படின்னு தான் இங்க மகரிஷி சொல்றாங்க. அப்புறம் அந்த மாதிரி அவங்க மனம் வருந்த அவங்கள அடிமைப்படுத்தினோம்னா, அவங்களுடைய அந்த துன்பமே நமக்கு சாப அலையா வந்து நம்ம உயர்ந்த நிலையில இருக்கிற எல்லாருமே தாழ்ந்த நிலைக்கு வர ஆரம்பிப்போம். வாழ்வு இழக்கச் செய்யும் அப்படின்னு ஆணித்தரமா அத சொல்றேன். அப்போ அந்த அடிமை கொள்ளும் மனப்பான்மையை ஒழித்து எந்த நிலையிலயும் அத வந்து நமக்கு இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதிகமா செல்வம் இருக்குன்னா, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. எனக்கு வேணுங்கிறத வச்சுக்கிட்டு, அதிகமா இருக்கிறத நான் மத்தவங்களுக்கு அத குடுத்து ஈகைங்கிற அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எது அதிகமா இருந்ததுனாலும், அந்த அதிகமா இருக்கிறத நம்ம எப்படி மத்தவங்களுக்கு குடுத்து உதவி செய்யலாம்? அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வரணும். அப்படின்னுட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து அந்த மனப்பான்மையை ஒழித்து, அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்ன்னு யோசிக்கணும்.
இந்த அடிமைத்தனத்தை நம்ம கம்ப்ளீட்டா ஒழிச்சிடணும். அன்பு கருணைய காட்டி, அப்படி அன்பு கருணைய அவங்களுக்கு காட்டும் பொழுது, நமக்கும் அந்த வாழ்க்கையில அமைதி கிடைக்குங்கிறது. ஆனா அடிமை வாழ்க்கை வாழறோம்னு வச்சுக்கோங்க. அப்போதைக்கு நமக்கு அது சந்தோஷத்த குடுக்கிறதா இருக்கும். ஆனா போக, போக, போக என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்த்தோம்னா, நாமளே வெட்கப்படுற மாதிரி, "ஐயய்யோ! இப்படியெல்லாம் நம்ம தவறு செய்திருக்கோமே!" அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அது இறைநிலை நமக்கு உணர்த்தாம இருக்காது. அதனால தான் அகத்தாய்வு செய்வதற்கு நெறைய பேர் பயப்பட கூட பயப்படுறாங்க. இந்த விபாசனா அப்படிங்கிற இதுல, அது ஒரு மனவளக்கலை மாரி ஒரு பயிற்சி குடுக்குற இடம். அது ஒரு சங்கம். அதுல ஆரம்ப நிலையில சில பேர் 1 நாள் இருப்பாங்க, 2 நாள் இருப்பாங்க. நம்ப பேசாம ஆராய்ச்சி செய்யணும், மூச்ச கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, நெறைய பேர் ஓடி போயிடுவாங்க. அவங்களால இருக்க முடியல. ஏன்னா, நமக்கு வர எண்ணங்களை நாம் எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி செய்யணும். அப்படி அவங்களால தாங்க முடியல. அந்த எண்ணங்கள்ல என்ன வருதுங்கிறத பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா, நம்ம வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்பொழுது, யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. இதுல பெர்சென்டேஜ் தான் வித்தியாசப்படுது. அதுக்கு காரணம் என்ன? பழக்கம். அதுதான் சொல்றாரு. "பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்வில் ஆச்சு. இழக்கின்றோம் இயற்கை வள இன்பமெல்லாம். இதை உணர்ந்து ஏற்றபடி திருந்தி வாழ்வோம்." அப்படின்னு 4 வரியில குடுக்குறாரு. இதுக்கு காரணம் என்ன? பழக்கம் தான். செஞ்சித கர்மம் இருக்கு. வழி வழியா வந்த அந்த பதிவுகள் இருக்கு. அதுதான் பழக்கமாகுது. அப்போ பழக்கமே பற்றாக பாசமாக பரிணமித்து சிக்கல் வாழ்வில் ஆச்சு. ஆனா இழக்கின்றோம். இதனால என்ன இழக்கிறோம்? நிம்மதிய இழக்கிறோம். என்ன என்ஜாய் பண்ணணுமோ எல்லாத்தையும் இழக்கிறோம். அதனால இதை உணர்ந்து திருந்தி வாழ்வோம். எப்படி திருந்துறது? அதுக்கு பயிற்சி முறை வேணும். அததான் மனவளக்கலையில உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் எல்லாம் மகரிஷி குடுத்திருக்காங்க. அப்போ உதவி செய்து வாழணும். யாருக்குமே அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு? ஐந்தொழுக்க பண்பாட்டுல குடுத்திருக்காரு. இன்னொருத்தரோட வாழ்க்கை சுதந்திரத்த நம்ம பறிக்கக் கூடாது. இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்கக் கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இவ்வுலகில் எவர்க்கெனினும் துன்பம் உண்டு பண்ண எந்த அளவோ ஒருவர் உயிர் நலம் பறிக்க எவ்வகையிலும் ஒருவருக்கு உரிமை இல்லை இல்லை. ஆணித்தரமா சொல்ல இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்கறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. இயற்கையின் சட்டம் இது. காப்பும் இதுவாகும். செவ்விய உன் அறிவாலே செயல் திறமையாலே செய்வது பிறர்க்கு உதவி சிறந்த வாழ்வாகும். ஒவ்வும் வகை உற்று உணர்ந்து உயிர்க்கு இனிமை செய்ய உயிரனைத்தும் வாழ்த்தும் உன்னை நீ உலகை வாழ்த்து. அடிமை வாழ்க்கை அவங்களுக்கெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு வாழறதா அது சாப அலையா மாறி நம்மளுடைய வாழ்க்கை தரம் குறைஞ்சு போகும். அதே அந்த மாரி கஷ்டப்படுறவங்களுக்கு நாம்ப அவங்கள வாழ்த்தி என்ன மாரி உதவி செய்ய முடியுமோ, அந்த மாரி உதவி செய்து அன்பும் கருணையோட செயல்படும் பொழுது, அந்த உயிர் நம்மை வாழ்த்தும் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ இததான் நாம்ப முயற்சி செய்யணும். யாருமே பெர்ஃபெக்ட் இல்ல. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நமக்கு சில சமயம் நாமளே தவறுறோம். ஆனா அகத்தாய்வு செய்யறதுனால இனிமே அந்த மாரி செய்யக்கூடாது அப்படின்னு நாம செய்யணும். அதுதான் அகத்தாய்வு ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். அப்போ எல்லா விதமான பயிற்சிகளையும் நமக்கு மகரிஷி குடுத்திருக்காங்க. அதனால கருணை காட்டி அமைதி துய்ப்போம் அப்படின்ட்டு சொல்றேன். அதான் ஒரு கவிதையில சொல்றேன். முள்ளெடுத்து நம்ம குத்தினா கூட, அவங்கள நாம ஒண்ணும் திட்ட போறதில்ல. இருந்தா கூட அந்த வலி உணர்வு இருக்கே, அதுவே அவங்கள துன்பம் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன்னொருத்தருக்கு துன்பம் குடுக்கும்னா, அடிமையா நம்ம இன்னொருத்தர நெனச்சு வாழ்க்கைய நடத்திட்டு போனா, எத்தன விதமான துன்பங்கள அனுபவிக்க வேண்டியிருக்கும். சிலதெல்லாம் இப்பவே பார்க்கிறோம். சிலதெல்லாம் அடுத்த பிறவி, இல்ல அடுத்த சந்ததிகளுக்கு போகுது. எத்தன குடும்பத்துல குழந்தைங்க எத்தனையோ விதமான நோய்கள்னால கஷ்டப்படுறாங்க. ஆட்டிசம், அப்புறம் கேன்சர் இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
முன்னோர்கள் வழியில தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள், அடிமைத்தனம், இன்னொருத்தரை துன்புறுத்தி சந்தோஷப்படுறது, இந்த மாதிரி இதெல்லாம் தான் விலங்கின பதிவுகள் தான் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் போக்கிக் கொள்ளணும். இதுக்கு வேண்டிய விளைவுகளையும் நம்ம குடும்பத்திலயும் பாக்குறோம். ஒரு குடும்பத்துல பார்த்தோம், முதுகு வலி, அந்த மாதிரி கால் வலின்னு கஷ்டப்பட்டாங்க. ஆனா அதை யாரும் பொருட்படுத்தவே இல்ல. மேலும் மேலும் அவங்க வேலை வாங்கி துன்பம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் கஷ்டம் குடுத்தாங்களோ, அவங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சு, அவங்க போகும்பொழுது கடைசியில அவங்களுக்கே இதே வலி வந்துச்சு. அப்போ உணர்ந்தாங்க. எப்படி முதுகு வலிங்கிறது எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு தெரியுது. ஆனா தெரியாம மத்தவங்களுக்கெல்லாம் துன்பம் குடுத்துட்டேன் அப்படின்னாங்க. அப்போ சில விஷயங்கள், சில விளைவுகள் உடனே உடனே வருது. சிலதெல்லாம் சந்ததிகளுக்கு போகுது. எந்த சந்ததிக்கு போகணும்னு தெரியாது. அதையும் மகரிஷி விளக்குறாங்க. அதனால அடிமைத்தனத்தை போக்கி நம்மளால எவ்வளவு முடியுமோ மகிழ்ச்சி அதான் சொல்றாரு. உடலால, மனதால மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும், துன்பப்படுவோருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யுங்க. அப்படின்னு இந்த 2 ஒழுக்க பண்பாட கொண்டு வந்துச்சு. அதுல எல்லாமே அடங்கி. இதை கடைபிடித்து வாழ்வோம். அன்பும் கருணையோடு வாழ முயற்சிப்போம். அமைதி காண்போம். வாழ்வோம்.